எத்தனை பேர்கிட்ட அமையும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்? டெய்லி பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. நம்மளே எதுக்காக இவ்வளோ சீக்கிரமா அனுப்பியிருக்காங்க இங்கே தெரியலடா. டீட்டெயில்ஸ் எடுக்கணுன்னாரு, ஸ்டேஜ் செட்டப்லாம் எடுக்கணுன்னாரு. சரிண்ணா, அதுதான் எடுக்க போயிட்டு இருக்கோம். பாருங்க கைஸ், அவங்களாம் நைட்டு வராங்க. நாங்கள் காலையிலே போயிட்டு கட்டமும் நினச்சி நின்று டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஷாம்பு எடுத்துட்டேன்னு கேட்டா அந்த பீச்சில் இருக்கிறதுனால சோப்பு தவிர எடுத்து வர மாதிரி இருக்கேன், ப்ரெஷ் எடுத்து வர மாதிரி இருக்கேன், எல்லாத்தையும் மாதிரி இருக்கேன். வேலைன்னு வந்ததுனால பல்லு விளக்குறது, குளிக்கிறது எல்லாத்தையும் மறட்டேன். அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உனக்கு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. ஸோ அதாவது வெல்கம் பேக் டு வே vlogs. இந்த vlogல நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தோன்னா, நம்ம தேவா சாரோட ஈரோடு கான்சர்ட் டெக்ஸ் வேலியில் நடக்குது. இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் 14. நாளைக்கு வந்து டெக்ஸ் வேலியில் கான்சர்ட் நடக்குது. நம்ம சில டீம் வந்து மார்னிங் அங்கே போயிட்டாங்க. நம்ம வந்து எப்பயும் வேன் கார் எப்படி போவோம். இந்த வாட்டி கிளைண்ட் சைடில் நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கறதுனால நமக்கு வந்து பஸ் புக் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலாக காஃபு, ஃபீவரு, தூக்கம் இல்லாமல் என்னமோனும். ஓகே, ரெடி ஆகிட்டு இருக்கேன். போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு பஸ்ஸில் மிச்சம் மீதி எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க. அந்த வேலை பேலன்ஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் டைம் ரைட் நம்ம எல்லாருக்கும். யாரெல்லாம் தேவா கான்சர்ட் செகண்ட் டைம் வரீங்க? சதீஷ், உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான்? தேவா சார் கான்சர்ட் தான் ஃபர்ஸ்ட். தேவா சார் கான்சர்ட் ஃபர்ஸ்ட் தான். தேவா சாருக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சேராக்கு செகண்ட் டைம், எனக்கு செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் சென்னையில் பண்ணோம். இந்த டைம் லாஸ்ட் டைமோட பெட்டராக பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம். ரூமுக்கு வந்தாச்சு, குடிச்சாச்சு. இப்போ வந்து லொக்கேஷன் போகிறோம். அழகா இங்கே வந்து ஜம்முன்னு படுத்து தூங்குற மாதிரி நல்லா இருந்திருக்கும். இப்போ அங்கே வேற ஆள் யாருமே இல்லாத பிடிஎஸ் எடுக்க போகிறோம். நம்ம தான் வந்து நமக்கு பிடிஎஸ் இப்போ எடுக்கணும். ஹெலிகாப்டர் ஒன்று புக் பண்ணியிருக்கோம், வந்துட்டு. ஹெலிகாப்டரா? என்ன ஹெலிகாப்டர்? பென்ஸா, ஆடியா, பிஎம்டபிள்யூவா? ஒரு முக்கியமான செலிபிரிட்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். செலிபிரிட்டி பேரு வாசிம். வாசிம் தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவன் தங்க குணம் ஊருக்கெல்லாம் புரியும். ஒன்றும் பெருசா இல்லை, நாளைக்கு தான் பெருசா இருக்கும். சூப்பரா இருக்கும். அவர் வந்து நம்ம டீமுக்கு வந்து புது மெம்பர், திருச்சியை சேர்ந்தவர். அப்படியே அவர் காமிங்க. அவர் பேர் வந்து எல்லாரும் நாளைக்கு காலை தான் வருவாங்க 7:45. எப்படியும் 7:45க்கு வந்தாலுமே
5 ரூம் நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் ஹோட்டலில் வந்து 12 மணிக்கு மேலே தான் ரூம் தருவேன்ட்டாங்க. இப்படியும் இந்த ரூம் வந்து நாஸ்தி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த ரூமும் சுவாசும் அருணும் இருக்க ரூம் வந்து நாஸ்தி பண்ண போகிறாங்க. ஒரு 14 பேர்னா பாருங்க, ஏதாவது கக்கூஸ், இந்த கார்னர் பீஸ் கக்கூஸ் இருக்குல்ல, அது மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறாங்க. ரூமே நாடு அடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன கதைன்னு. நேரத்துக்கு பஸ் ஏறிப்பாங்க பசங்க பைஸ். நாளைக்கு காலைல தான் கச்சேரி ஏறிடுது. ரூமை க்ளீன் பண்ண போகிறோம், சாவ போகிறோம். The next day. இங்கே 8 பேர் இருக்கோம். ஆல்ரெடி 4 பேர் நேற்று மார்னிங் வந்துருக்காங்க. ஸோ ஃபைன் தான் கைஸ். இந்த தருணத்தில் வந்து ஏசிபிசி பிராண்டுக்கும் கௌதம் ப்ரோக்கும் பாராட்டு நான் தெரிவிச்சே ஆனோம். ஏன்னா எனக்கு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்ல ரூம் கொடுத்துருக்கேன். நன்றி தலைவா. எங்கடா அந்த 2 பைத்தியக்காரனுங்க? உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். ஹோஸ்ட் பண்ணி 4 மாதம் இருக்குமா? லாஸ்ட்டாக எப்போ ஹோஸ்ட் பண்ண? ஜூன் மாதம். எதுக்கு ஹோஸ்ட் பண்ண? மதுரை லாஸ்ட்டாக ஹோஸ்ட் பண்ண 4 பேர். இப்போ திருப்பி ரீயூனைட் ஆகிருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்கு. நேற்று தான் ரிஹர்சல் பற்றி இன்னைக்கு ஷோடே சூப்பராக பண்ண போகிறோம். எப்படியும் வந்து நான் நேற்றே வந்தேன். அங்கே ஒரு குழந்தை உட்காந்து சாப்பிட்ற சீட் இருக்கு. அதை பார்க்கும்போது எங்கள் எஃபிபி பேரில் இசை ப்ரோவை மிஸ் பண்ணுறோம் நாங்கள். Flashback. இசை ப்ரோ வந்து சேர் அங்கே போட்டிருக்காங்க. நாள் கழிச்சு இருக்கேன். நம்ம எவ்வளோ உயரம்ன்றது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ உயரம் தான் முக்கியம். ஓ அப்படியா விஷயம்? ஆனா இது யோசிச்சு பாரு. 11th நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. அஜய் வந்து ரீல் கேட்க கூடாது, லாக் எடிட் பண்ண சொல்லி கட்ட கூடாது அப்படின்றானே. சூப்பரா தம்பி. ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதாவது காலைல எத்தனை மணிக்கு நான் வந்து ஈரோடு? 8 மணிக்கு வந்துருப்போம். 8 மணிக்கு ஈரோடு வந்து ரூம்ல செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஒரு வழியா கிளம்பி வென்யூக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோயம்புத்தூர் ஈரோடு சரௌண்டிங் வந்து எங்களுக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1.5 மாசம் 2 மாசமாவே ஒரு வீக்கெண்டே எங்களுக்கு ஈவெண்ட் வந்து ஒன்னும் கோயம்புத்தூர் வருது, இல்லை ஈரோடுல வருது. அதனால மேலும் ஈவெண்ட் எங்க இந்த பக்கம் கொடுத்து நானும் சந்தோஷமா வந்துட்டு தான் இருப்போம். இப்போ நாங்க டெக்ஸ் வேலி போயிட்டு அங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கண்டினியூ பண்றோம். ஓகே, ஒரு சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட்டு தெரியலையே உனக்கு. கோயம்பேடு வாடி ஒத்தால் சாவடி லேடி, நீ கோயம்பேடு வாடி. சின்ன பீன்ஸ் வேணுமா, உப்பு போல நூக்கல் வேணுமா, பெங்களூர் கத்திரி வேணுமா. எனக்கு வந்து ஃபோட்டோஸோ சரி வீடியோஸோ இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு அது இருக்கக்கூடாது. இந்த வாட்டி நமக்கு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபோட்டோஸ்னு க்ளோஸ்அப்ஸ் எல்லாரோட க்ளோஸ்அப்ஸும் எடுங்க. எனக்கு மேலே ஈவன் ஆர்கெஸ்ட்ரா பீப்புளும் சரி எல்லாரோட க்ளோஸ்அப்ஸும் எடுத்துறாங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் நம்ம பேக் சிங்கர்ஸ் எல்லாரதோடும் எடுக்கல, தப்பே இல்லை. அவங்க எடுப்போம் 1000 ஃபோட்டோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ அதனால நம்ம தப்பே இல்லை. இப்போ நம்மகிட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு இடத்துல நம்ம கிம்பிள் ஆக வேணாம். எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் அவங்க பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஷாம் கிம்பிள் போட்டுக்கோ, 2870 போட்டுக்கோ, இல்லை 80 கூட நீ சேஞ்ச் நடுவில் ஸ்வாப் பண்ணிக்கோ. ஆடியன்ஸ் பிஓவி, ஆடியன்ஸ் என்ஜாய்மெண்ட்டு. எனக்கு வந்து இந்த க்ரௌடோட பல்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. நீ ஒரு கிம்பிள், பத்ரி ஒரு கிம்பிள், இன்னொரு கிம்பிள் சுவாஸ்லேருந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஒன்றரை லென்ஸ் மட்டும் தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து நீ 85 வச்சிருக்கும் போது எனக்கு வந்து ஆடியன்ஸோட க்ளோஸ்அப்ஸ் எடுத்துக்கும். ஆடியன்ஸ் ஆடுறது, பேசுறது, அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி ஆடியன்ஸோட ஃபோட்டோஸும் எனக்கு ரொம்ப. ஆர்டிஸ்ட் வந்து நம்ம யார் வேணால் எடுத்துரும், எப்படி வேணால் எடுத்துரும் ஈஸியாக. ஆனால் ஆடியன்ஸ்னு வரும்போது நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ வந்து அந்த ஆடியன்ஸோட க்ளோஸ்அப்ஸ் எனக்கு முக்கியம். ஏன்னா எண்ட் ஆஃப் த இவ்வளோ பேர் ஷோ பண்ணுறது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அதை நீ எடுத்துக்கோ. எனக்கு ஈவெண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லோரும் உட்காந்து ஃபுட்டேஜஸ் காப்பி பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பான நிலவரத்தில் இருக்கோம் எல்லோரும். ஸோ பேக் பண்ணி கிளம்பிட்டு காரில் விலாக கண்டினியூ பண்ணுறோம். பாய். நல்லா போச்சு ஈவெண்ட்டு. வந்து ரெக்கி பார்த்துட்டு எங்களுக்கு கன்சோல் ஒன்று தந்தாங்க.
அதுதான் பார்த்துட்டு கேலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு கிம்பலை எல்லா எம்டி மாண்டேஜ் எடுத்து முடிச்சுட்டு ஈவெண்ட் வந்து ஒரு 7 மணிக்காக தான் ஆரம்பிச்சிச்சு. 6:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஷோ 7:30 மணிக்கு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. 7 மணி ஆரம்பிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. அது பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும். அதான் கைஸ், நேற்று நைட் ஈவென்ட் முடிஞ்சிடுச்சு. ஈவென்ட் முடிஞ்சிட்டு நேற்று வந்து எல்லாம் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டு காலைல இப்போ 10 மணிக்கு பஸ்ஸு, இப்போ 9:45 9:45க்கு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். 500 மீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு வந்து 5 நிமிஷமாக எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாகவே நாங்கள் தான் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பஸ்ஸே எங்கள் இது தான். அதாவது இந்த விளாக் நாங்கள் ஒரு பெரிய விளாகாக வர நிறையா பண்ணணும்னு நினச்சோம். எப்பயும் போல சில்வர் ஜூப்ளி நொட்டிருச்சு. நாங்கள் அப்படியே போகிற போக்கில் பண்ணலான்னு பார்த்தோம். பட் போகிற போக்கு என்னன்னா எங்களுக்கே தெரியாமல் போச்சு. எப்பயும் போல நொட்டிருச்சு. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே ஏன்னா ஒரு டீம் வந்து ஒரு செட் ஆஃப் டீம் வந்து 14th மார்னிங்கே இங்கே ஈவினிங் வந்தீங்களாடா? 14th ஈவினிங் வந்தாங்க. நாங்கள் இன்னொரு செட் எல்லாமே 14th ஈவினிங் கிளம்பி 15th மார்னிங் வந்தோம். மார்னிங் ரூமுக்கு போய்ட்டு செக்இன் ஆன கையோட சாப்பிட்டுட்டு இதுக்கு வென்யூ போயிட்டோம். நான் அப்போலாம் பார்த்துருப்பேன், என்னடா போர் அடிக்குது வேலையிலன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்தோம். ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி போச்சு இந்த பட்டுன்னு எப்பயும் அவ்வளோ ஷோ செம்ம ஸ்பீடாக போய் லேட்டாக முடிஞ்சிருச்சு. 11 மணிக்கு முடிச்சுட்டு கடைசியில் குரூப் ஃபோட்டோ எடுக்க கூட டைம் இல்லாமல் அப்போ செம்ம ஆமாம் அந்த நிலைமைக்கு போயிட்டார் தலைவர். இல்லை அவர் ஏஜுக்கு வந்து நம்மலாம் வந்து இருப்போமானே தெரியாது. ஸோ அந்த ஏஜில் வந்து இன்டர்நேஷ்னல் ஷோஸ் ஒரே 3 வாரத்தில் வந்து 5 ஷோ 6 ஷோ ஆஸ்திரேலியாவிலே பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ பண்ணுறது இது ஈரோட்டில் போனால் திரும்ப இப்போ அடுத்த பார்த்தா துபாயில் ஷோ லான்ச் பண்ணால் என்னங்க. ஸோ லீடிங் எப்படி சொல்கிறது, ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்க கூட இவ்வளோ ஷோஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ டைம் பிசினஸ் கிடைக்கல. கடைசியில் இருந்து விஐபி ஷோஸ் எல்லாருமே இருந்துட்டு மீட் அண்ட் கிரீட்லேயும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ நாங்கள் சொன்னோம், சேர் தரோம் ஐயா உட்காந்துக்குவாங்க அப்படின்னு. வேணாம் அவனை எல்லாரும் வராங்க இப்படி உட்கார முடியும் அப்படியே இருப்போம் ஐயா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது நடக்கும். என்ன நைட் ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும் ஷோ முடியும். ரூமுக்கு ஒரு 2 ஆமாம், ஏன்னா ஷோ முடியுமா கரெக்டாக 11 மணி. இது ஃபோட்டோ எடுத்துக்கணும் 12 மணி. நாங்கள் ரூம் 2 மணி அவ்வளோ நேரம் அவர் இருந்தார். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ட்ரூலி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் தான் நம்ம தேவா சார். ஆஸ் யூஷுவல் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ரொம்ப நல்ல டைப்போ சார். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் அதான் சொன்ன மாதிரி 2 மணிக்கு தான் வந்து ஃபுட்டேஜ்லாம் அப்புறம் படுத்தோம். திரும்ப எங்களுக்கு இப்போ அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பஸ்ஸுன்னாங்க. காலை 10 மணி காலைல 10 மணிக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, வந்துட்டோம். வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ ஏறினா திரும்ப நைட்டு 7:30 மணிக்கு சென்னையில் இறங்கிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஏசிடிசிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உண்மையாகவே. ஏன்னா எங்களுக்கு வந்து சீரியஸாகவே எங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கேரு எல்லாமே, ஏன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணதும் நல்ல ஒரு ஏசி ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. இங்கே எங்களுக்கு ஸ்டேவோ ஏதோ லாட்ஜ்லேயோ மொத்தமாக சேர்ந்து 10 பேர் ரூம் போடாமல் அது ஒரு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரெசிடென்ஸு. ஷோ நிறைவாக எங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்ததுக்கு நன்றி. யுவராஜன் நான் எங்களை போகும்போது நைட்டு லேட் அது 1 மணி வரைக்கும் உட்காந்துட்டாங்க. பிக்கப்புக்கு வெஹிக்கிள் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி உட்காந்துருந்தோம். அப்போ பார்த்து ஏதாச்சும் சாப்பிடுங்கடா பாவண்டா பசங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுவராஜன் ஒரு அண்ணன் எங்களுக்கு வாழைப்பழம் வர கொடுத்துட்டு போனார். அண்ட் இப்பயும் காலைல சாப்பிட்டுட்டு எங்கள் போகிற வரைக்கும் எல்லாமே ஒரு சிங்கிள் பெண்ணி எங்கள் கையில் நாங்கள் செலவு பண்ண எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏசிடிசி சரண் ப்ரோ, யுவராஜ் ப்ரோ அண்ட் மெயினாக கௌதம் ப்ரோ எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்கிறோம். பஸ்ஸில் ஏறுற எல்லாரும் லுங்கி தராங்களா? ஐடி கூட தருவோம்டா.